பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? சுகமா தாங்க இல்லை. ஒரே வியாதி, பலவீனம், வீட்டில் குழந்தைக்கு வியாதி, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, கணவருக்கு வியாதி, ஒரே வியாதி, பிரச்சனை. கலங்குறீங்களா? ஒன்றும் பயப்படாதுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஐ வில் ரிமூவ் யுவர் சிக்னஸ். அதை விட்டு எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய குடும்பத்தை விட்டு அந்த வியாதியை நான் எடுத்து போடுவேன். எந்த வியாதி உங்களை பயமுறுத்துதோ எடுத்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறாராம். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் இங்க அப்பமும் தண்ணீர் சொல்லப்படுகிறது? உங்களுக்கு ஒரு வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டர் உங்கள்கிட்ட முதலாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன தெரியுமா? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன குடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்முடைய வாயில போற உணவு அந்த குடிக்கிறதன் மூலமாய் வியாதிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறாரு. அதனால உண்ணுகிற உணவை குறித்து கவனமா இருக்கணும். குடிக்கிற பானத்தை குறித்து கவனமா இருக்கணும். அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத, அவசியமில்லாததை சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறையா இருந்து ஒப்பு கொடுத்தாதான் வியாதியை விலக்கி போடுவார். நீங்க அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஏன் உன்னை குணமாக்கணும்? நான் இப்போ குணமாக்கினாலும் மறுபடியும் வியாதியை நீயே சம்பாதித்து கொள்ற, பிறகு நான் உன்னை குணமாக்கி என்ன பிரயோஜனம் தான் ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், நான் அந்த வியாதிகளுக்காக ஜெபிக்கும் போது, நான் இவங்களை சுகமாக்கி என்ன பிரயோஜனமாக்கினேன்னார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்க? நான் சுகம் கொடுத்தாலும் அதை காத்துக்கொள்ள அவனுக்கு தெரியலையே. சுகத்தை காத்து கொள்ளணும், நம்முடைய சரீரத்தை ஆண்டவுடைய ஆலயமா இருக்குதேன்னு அந்த சிந்தையே இல்லாம இருக்கிறாங்களே. நான் சுகமாக்கினாலும் கண்டதை சாப்பிட்டு குடிச்சு மறுபடியும் அவங்களே வியாதியை சம்பாதிச்சு கொள்றாங்களே என்பதாய் ஆண்டவர் வருத்தத்தோடு சொன்னார். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரின்னு சொல்லிதான் நம்முடைய தெய்வீக சுகத்தை காத்து கொள்வது எப்படி அப்படின்னு புக்கே நான் எழுதினேன். அந்த புக்கை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணாலும் அனுப்பி வைக்கிறோம், நீங்க கேளுங்க. அப்போ நம்முடைய சரீர சுகத்தை குறித்து நம்ம அக்கறையா இருந்தா ஆண்டவர் நம்மை குணமாக்குவார். அப்போ நம்ம உண்ணுகிற உணவை குறித்து, குடிக்கிற தண்ணீரை குறித்து கவனம் செலுத்தணும். அதோட நீங்க என்ன சாப்பிட்டாலும், நீங்க என்ன குடிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் குடிக்கணும். உங்க வாய்க்குள்ள என்ன போனாலும் சரி. அப்போ ஆண்டவரே இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தாரும், இந்த பானத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்தாரும், இதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து தான் எதையுமே உண்ணணும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை எந்த விதத்துல பாதிப்புக்குள்ளாக்கி விடக்கூடாதுன்னு அக்கறை நமக்கு இருந்தா வியாதியை நான் விலக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்களா? இனிமே கண்டதை சாப்பிட மாட்டேன், கண்டதை குடிக்க மாட்டேன், இன்னும் நான் கவனம் செலுத்துவேன், எனக்கு நல்ல சுகம் தாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சுகம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு விலக்கி போட்டுருவார். ஏன்னா நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்க சிலுவிலே நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளே நம்மை சுகமாக்க. உரிமையோடு கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் என்னுடைய சரீரத்தை ஆரோக்கியமா காத்துக்குள்ள நான் கவனமா இருப்பேன், என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவேன், உடைய தழும்புகளால் தொட்டு குணமாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட வியாதியானால மறைஞ்சிடும். கேன்சரா இருக்கலாம், ஆஸ்துமாவா இருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸா இருக்கலாம், ஏதோ ஒரு வாயில நுழையாத பேர் சொல்லலாம் வியாதிக்கு. எதுவானாலும் கர்த்தர் விலக்குவார். விசுவாசத்தோட ஜெபிங்க. உங்களுக்காக குடும்பத்தாருக்காக ஜெபிங்க. ஆண்டவரே வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வாக்கு கொடுத்தீர். சிலுவையில் எங்களுடைய நோய் பலவீனங்களை சுமந்து விட்டீர். உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கிறோம். இந்த மகன் இந்த மகள் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதி விலகி போகட்டும். அவருடைய சரீரத்தை விட்டு எடுத்து போடுவீராக.
இந்த நிமிஷம் முதலே சுகம் உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்துல யார் வியாதிப்பட்டு அவங்க ஜெபித்தாலும் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.